வணக்கம் கிப்தி. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து இன்று காலை நிலவரப்படி 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் சுமார் ஒரு 10,000 கனஅடியாகத்தான் இருந்தது. தொடர்ந்து கபினி அணைக்கு நீர் வரத்து அதிகரித்ததன் காரணமாக இன்று காலை முதல் கூடுதலாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கபினி அணையின் மொத்த கொள்ளளவு என்பது 84 அடியாகும். தற்போது 83.05 அடியாக உள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் ஒன்றாக வெளியேற்றப்படுகிறது. இருப்பினும் அதாவது நேற்றுக்கு 12,820 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 12,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அணையின் பாதுகாப்பு கருதி தற்போது ஒரு சுமார் 12,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இது நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கும். எனவே இந்த கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீர் கபிலா ஆற்று மூலம் நஞ்சன்கூடு வழியாக டி நரசிபுரா என்ற இடத்தில் காவிரி ஆற்றில் இணைகிறது. அந்த கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மைசூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் விட்டு கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு வரும் நீரின் அளவு கொஞ்சம் சில நேரங்களில் கூடுதலாகவும் சில நேரங்களில் குறைவாகவும் இருப்பதால் இந்த திறந்து விடப்படும் நீரின் அளவும் கூடுதல் குறைவாக உள்ளது. தற்போது இன்று காலை 8 மணியிலிருந்து சுமார் 12,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த கபிலா ஆற்றில் தற்போது அந்த பகுதியில் கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அந்தந்த மாவட்டம் மைசூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கொடகு மாவட்டத்தை பொறுத்தவரை மழை கொஞ்சம் குறைவாக உள்ளது. இருப்பினும் கிருஷ்ணராஜசாகர் அணை மொத்த கொள்ளளவு 124.80 அடியாகும். தற்போதைய நிலவரப்படி 108 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 8,064 கனஅடியாக உள்ளது. இதே நேரத்தில் அந்த 8,064 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது கொஞ்சம் கூடுதலாக 12,183 கனஅடி வந்து கொண்டிருக்கிறது. உள்ளூர் தேவைகளுக்காக சுமார் 2,200 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. KRS நிரம்புவதற்கு இன்னும் 15 அடிகளுக்கு மேல் தேவைப்படுவதால் இன்னும் நீர்வரத்து அதிகரித்தால் அடுத்த ஒரு சில வாரங்களில் கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பும் தருவாய்க்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க.